வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கருப்பு கொண்டக்கடலை மசாலா குழம்பு நம்ம பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம வெள்ளை கொண்டக்கடலையும் பண்ணலாம், பட்டாணிலையும் செய்யலாம். நம்ம இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை வச்சு நம்ம பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 2 கப் ஃபுல் ஓவர் நைட் நான் ஊற வச்சுருக்கேன். இந்த அளவு 2 கப் இருக்கும். ஸோ நல்லா ஊறிடுச்சு. இது நம்ம ப்ரெஷர் குக்கரில் 7 விசில் வச்சு நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம கொண்டக்கடலையே குக்கரில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி கரெக்டான அளவு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நான் 2 கப் கொண்டக்கடலைக்கு நான் 1 கப் தண்ணி தான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ 1 கப் தண்ணி ஊற்றினோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும், வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு நீ தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். ரொம்ப ஊற்றினீங்கன்னா பொங்கி ஊற்றும். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை டீஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு கொண்டக்கடலை நல்லா சாந்து நல்லாயிருக்கும், குழம்போடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம உப்பு போட்டு வேக வைக்கிறதுனால நம்ம வெந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே எடுத்து கூட நம்ம சாப்பிடலாம். அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல ப்ரோட்டீன் கூட. நீங்கள் குழந்தைங்களுக்கு வேக வச்சு நீங்கள் அப்படியே எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஸ்டீம் வந்தாச்சு, நான் வெயிட் போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம 7 விசில் வச்சு நம்ம எடுக்கலாம். 7 விசில் வச்சா தான் நல்லா உங்களுக்கு வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நான் ஊற்றின தண்ணியும் கரெக்டாக இருக்குது, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா இப்படி அமுக்குனா ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா அதில் அமுங்கணும். இப்போ நம்ம கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா பட்டை ஒரு சின்ன பீஸ் நம்ம போட்டுக்கலாம், ரொம்ப நம்ம போட வேண்டாம். ஏன்னா சில பேருக்கு அந்த கரம் மசாலா வாசனை பிடிக்காது, அதுக்காக. அதுக்கப்புறமா 3 கிராம்பு போட்டுக்கலாம். அப்புறம் கடல் பாசி ஒரு அரை டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சோம்பு ஒரு 3/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், ஏன்னா நம்ம 2 கப் நம்ம கொண்டக்கடலை எடுத்துருக்கோம். அதனால் இந்த அளவு ஒரு 6 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்குவோம். அப்போ தான் குழம்பு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாவை நடுவில் நறுக்கி நம்ம போடலாம். அதுக்கப்புறமா கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இந்த டைம் நம்ம ஒரே ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி போடலாம். ஒரே ஒரு தக்காளினா நல்லா பெரிய அளவான தக்காளி நம்ம கட் பண்ணி போட்டுக்குவோம். ஏன்னா குழம்பு ரொம்பவும் புளிப்பாக இல்லாமல் ரொம்பவும் புளிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா இருக்காது. எல்லா டேஸ்ட்டுமே உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ தக்காளியும் நல்லா நமக்கு வதங்கணும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா உங்களுக்கு வெங்காயமும் சரி தக்காளியும் சரி சீக்கிரமே நமக்கு வெந்துடும். இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கிறப்பவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி போட்டதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டோம்னா உங்களுக்கு அது கூடவே நல்லா வேகும்போது உங்களுக்கு 2ஓட பச்சை வாசனையும் உங்களுக்கு போயிடும். ஏன்னா அது தனியாக போட்டுட்டு இதை தனியாக போடாமல் நீங்கள் 2யுமே ஒன்றா போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வதக்கிற நேரம் கம்மியாயிரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த குழம்பு நம்ம ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தவிர்த்து நமக்கு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நம்ம தனி மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது 2ஐயும் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ நம்ம கரம் மசாலா தனியாத்தூள் நம்ம எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம அந்த மஞ்சப்பொடியும் மிளகாப்பொடியும் போட்டதுக்கப்புறமா நம்ம கறி மசாலா பவுடர் நம்ம போட போகிறோம். நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம்ல கறி மசாலா பவுடர், அது 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறமா வேக வச்ச கொண்டக்கடலையை நம்ம ஆட் பண்ணிடலாம்.
இந்த கறி மசாலா பவுடர் போடுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு சிக்கன் மட்டன் குழம்பு அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, ரைஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டு நல்லா நம்ம அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்கடையில் வந்து தேங்காயோட பேஸ்ட் நம்ம அரைச்சிடலாம். 1/4 கப் தேங்காய் நம்ம எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து சோம்பு எடுத்துக்கலாம். சோம்பு போட வேணாம்னு நினைக்கிறவங்க கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கோங்க, சோம்பு இல்லாமல். இப்போ நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு நம்ம சேர்த்துக்குவோம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வந்து கொதிக்க விடலாம். ஏன்னா அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா நம்ம கொதிக்க விட்டோன்னா உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது குழம்பு நல்லா கொதிக்குது. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டோம்னா குழம்பு இனிப்பாக இருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது சூப்பராக கொதிக்குது, நல்லா வாசமாகவும் இருக்குது. நீங்கள் தேங்காய் அரைக்கும்போது 2 சின்ன வெங்காயம் கூட போட்டு நீங்கள் அரைச்சி ஊற்றலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான கருப்பு கொண்டக்கடலை மசாலா குழம்பு தயாராகிருச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.